ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எஸ்பிஐ பேங்க்கில் சேவிங் அக்கௌண்ட்டோட சார்ஜஸ் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எஸ்பிஐ பேங்க்கில் நீங்கள் இனிமேல் ஒரு சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும், ஸோ ஆல்ரெடி எஸ்பிஐ பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னாலும், ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது எஸ்பிஐ பேங்க்கில் ஒரு சேவிங் அக்கௌண்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த அக்கௌண்ட்டுக்கு என்னென்ன சார்ஜஸ் வரும் அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறதில்ல, எல்லா சார்ஜஸுமே பார்த்தோம்னா நமக்கு ரொம்ப டைம் ஆகும். பேசிக்காக நம்ம சேவிங் அக்கௌண்ட்டுக்கு என்னென்ன சார்ஜஸ் வரும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா மினிமம் பேலன்ஸ் சார்ஜ், எஸ்எம்எஸ் அலர்ட் சார்ஜ், அதே மாதிரி ஏடிஎம் கார்டுக்கான இஷ்யூவன்ஸ் சார்ஜ், ஏஎம்சி சார்ஜ், அதே மாதிரி விட்ராவல் சார்ஜ், அதே மாதிரி ஏடிஎம்ல டெபாசிட் பண்ணுறீங்கன்னா டெபாசிட்கான சார்ஜ், அதுக்கப்புறம் இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ் சார்ஜ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு செக் புக்குக்கான சார்ஜ், அதுக்கப்புறம் லோன் சார்ஜஸ். ஸோ இவ்வளோ தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டார் ஆன்லைன் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம போட இந்த மாதிரி பேங்க் அப்டேட்ஸ் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் மறக்காம இந்த சார்ஜஸ் எல்லாம் பார்க்கும்போது எஸ்பிஐல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது பெஸ்ட்டா ஒஸ்ட்டா அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் வேற ஏதாவது பேங்கோட சேவிங் அக்கௌண்டோட சார்ஜஸ் வேணும் அப்படின்னாலும் எந்த பேங்க் அக்கௌண்டோட வேணும் அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. இப்போ நம்ம சார்ஜஸ் பற்றி கம்ப்ளீட்டாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்ல பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ்பிஐ பேங்க்ல ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு மெயினாக உங்களுக்கு இதில் மினிமம் பேலன்ஸ் அண்ட் எஸ்எம்எஸ் அலர்ட் சார்ஜ், இந்த ரெண்டு சார்ஜுமே நமக்கு எஸ்பிஐ பேங்க்ல கிடையாது. ஸோ இந்த ரெண்டு சார்ஜுமே இல்லாதது நமக்கு எங்க பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதாவது ஒரு பேங்க்ல ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் அந்த அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு விட்டுறலாம். இல்லைன்னா ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு அதை பேலன்ஸ் மெயின்டைன் பண்ண முடியாமல் நீங்கள் ஒரு 4-5 வருஷத்துக்குலாம் விட்டீங்க அப்படின்னா திரும்ப நீங்கள் அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அக்கௌண்ட் மைனஸில் இருக்கும். ஏன் அப்படின்னா மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணாதும் இந்த எஸ்எம்எஸ் சார்ஜுமா உங்களுக்கு கண்டினியூஸாக உங்களுக்கு நிறைய சார்ஜஸ் மைனஸில் போய் இருக்கும் உங்கள் அக்கௌண்ட்டு. ஸோ அந்த டைமில் போய் நீங்கள் மைனஸில் இருக்க க்ளோஸ் பண்ணணும்னு நீங்கள் கேட்டாலும் அந்த அமௌண்ட்டை கட்டி தான் நீங்கள் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல நமக்கு எஸ்பிஐ பேங்க் பெட்டராக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் பேலன்ஸ், எஸ்எம்எஸ் அலர்ட் சார்ஜ், இந்த ரெண்டு சார்ஜுமே இல்லை அப்படின்னா நமக்கு நீங்கள் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் விட்டாலுமே உங்களுக்கு எந்த சார்ஜஸுமே வராது. இந்த ரெண்டு சார்ஜஸ் தான் நீங்கள் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் விட்டால் உங்களுக்கு வரக்கூடிய சார்ஜ். ஸோ இந்த ரெண்டுமே இல்லாதது நமக்கு இது ஒரு பெனிஃபிட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ பேங்க்ல மெயினாக உங்களுக்கு வரக்கூடிய சார்ஜஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏடிஎம் கார்டு சார்ஜஸ் தான் அதிகமாக வரும். ஸோ இதில் நிறைய சார்ஜஸ் இருக்குது. இது ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஏடிஎம் கார்டு வாங்குறதுக்கு உங்களுக்கு சார்ஜஸ் வரும். அதாவது ஏடிஎம் கார்டு இஷ்யூவன்ஸ் சார்ஜஸ் வரும். ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ நீங்கள் எஸ்பிஐ பேங்க்ல ஒரு சில்வர் ஏடிஎம் கார்டோ இல்லைன்னா கிளாசிக் ஏடிஎம் கார்டோ இல்லை குளோபல் ஏடிஎம் கார்டோ கான்டாக்ட்லெஸ் ஏடிஎம் கார்டோ வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு இஷ்யூவன்ஸ் சார்ஜஸ் வராது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் கோல்டு ஏடிஎம் கார்டு இல்லைன்னா பிளாட்டினம் ஏடிஎம் கார்டு வாங்கினா மட்டும் உங்களுக்கு சார்ஜஸ் வரும். இதில் கோல்டு ஏடிஎம் கார்டுக்கு பார்த்தீங்கன்னா 100+ ஜிஎஸ்டியும், பிளாட்டினம் ஏடிஎம் கார்டுக்கு 300+ ஜிஎஸ்டியும் வரும். ஸோ மற்ற மாதிரி நீங்கள் நார்மலாக இருக்க நான் முதல்ல சொன்ன மாதிரி கிளாசிக், சில்வர், குளோபல், கான்டாக்ட்லெஸ் வாங்கிட்டா உங்களுக்கு சார்ஜஸ் எதுவும் வராது. ஸோ இந்த இடத்துலயும் நம்ம எஸ்பிஐ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது இது ஒரு ப்ளஸ். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸிமம் இந்த சார்ஜஸ் இல்லாத இந்த ஏடிஎம் கார்ட்ஸ் தான் நம்ம மேக்ஸிமம் வாங்குவோம். ஸோ அதே மாதிரி நம்ம பேங்க்ல இருந்து நமக்கு கொடுக்குறதுமே இந்த மாதிரி ஏடிஎம் கார்டு தான் தருவாங்க. ஸோ இதனால நமக்கு இந்த இடத்துல நமக்கு இந்த இஷ்யூவன்ஸ் சார்ஜ் அப்படிங்கிறது வராது. ஸோ இது நமக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஏடிஎம் கார்ட்ஸ்க்கான ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜ், ஏஎம்சி சார்ஜ்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம இந்த ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணுறதுக்கான வருஷம் ஒரு சார்ஜ் ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் நம்ம அக்கௌண்ட்ல இருந்து பிடிப்பாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது நான் முதல்ல சொன்ன மாதிரி உங்களுக்கு கிளாசிக் ஏடிஎம் கார்டு, சில்வர் ஏடிஎம் கார்டு, குளோபல் ஏடிஎம் கார்டு, கான்டாக்ட்லெஸ் ஏடிஎம் கார்டு. ஸோ இந்த கார்டை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நமக்கு வருஷத்துக்கு 200+ ஜிஎஸ்டி சார்ஜாக வரும். ஸோ இதுவே நீங்கள் கோல்டு ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துல உங்களுக்கு 250+ ஜிஎஸ்டி வரும். ஸோ இதுவே பிளாட்டினம் ஏடிஎம் கார்டு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துல 325+ ஜிஎஸ்டி அப்படிங்கிற சார்ஜஸ் வரும். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் டைப், அதாவது முதல்ல சொன்ன மாதிரி நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது கிளாசிக், சில்வர், குளோபல், கான்டாக்ட்லெஸ். ஸோ இந்த ஏடிஎம் கார்ட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு 200+ ஜிஎஸ்டி வரும். ஸோ இந்த இடத்துல நமக்கு கன்ஃபார்மாக நமக்கு சார்ஜஸ் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏடிஎம் கார்டில் வர சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா விட்ராவல் சார்ஜஸ், அதாவது ஏடிஎம்ல நம்ம பணம் எடுக்கிறதுக்கான சார்ஜஸ். ஸோ இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ்பிஐ ஏடிஎம்ல பணம் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 டைம்ஸ் ஃப்ரீயாக எடுத்துக்கலாம். அதாவது மந்த்லி 5 டைம்ஸ் எஸ்பிஐ ஏடிஎம்ல நீங்கள் ஃப்ரீயாக எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு மேலே நீங்கள் பணம் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும்
10 rupees plus GST வந்து உங்களுக்கு சார்ஜஸாக வந்து வரும். ஸோ இது நீங்கள் பணம் எடுக்காமல் நான் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன், அதாவது பேலன்ஸ் செக் பண்ணுறது, அதே மாதிரி மினி ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறது, ஸோ இது எல்லாமே வந்து இந்த 5 டிரான்சாக்ஷனுக்கு மேலே பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 rupees plus GST வந்து வரும். ஸோ இதுவே நீங்கள் SBI ஏடிஎம் இல்லாமல் அதர் ஏடிஎம்ல பணம் எடுக்கிறீங்க அப்படின்னா மெட்ரோ சிட்டிஸில் நீங்கள் 3 times வந்து ஃப்ரீயாக எடுத்துக்கலாம். இதுவே நான் மெட்ரோ சிட்டிஸில் வந்து 5 times வந்து ஃப்ரீயாக எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு மேலே நீங்கள் அதர் ஏடிஎம்ல பணம் எடுக்கிறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு 20 rupees plus GST வந்து வரும். ஸோ இதுவே நான் ஃபினான்ஷியல், அதாவது மினி ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறது, பேலன்ஸ் செக் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 rupees plus GST வந்து உங்களுக்கு சார்ஜஸாக வந்து வரும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு விட்ராவல் சார்ஜஸுக்கும் உங்களுக்கு ஒவ்வொரு ஏடிஎம் SBI ஏடிஎம்ல எடுத்த ஒரு சார்ஜஸும் அதர் ஏடிஎம்ல எடுத்த ஒரு சார்ஜஸும் இந்த மாதிரி வித்தியாசமாக வந்து வரும். அதுக்கப்புறம் ஏடிஎம் கார்டில் ஒரு முக்கியமான சார்ஜஸ் இருக்குது. ஸோ இந்த சார்ஜஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியாது. ஸோ இது என்ன சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ் சார்ஜ். அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு இடத்துல போயிட்டு ஏதாவது பொருளை பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, உங்களோட ஏடிஎம் கார்டை POS மிஷினில் ஸ்வைப் பண்ணுறீங்க. அந்த இடத்துல ஸ்வைப் பண்ணும்போது உங்கள் அக்கௌண்ட்டில் 1000 ரூபா இருக்கலாம், நீங்கள் ஸ்வைப் பண்ணது வந்து 2000 ரூபாய்க்கு இருந்து அதிகமான ரூபாய்க்கு உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்க பேலன்ஸை விட அதிகமாக இருந்துச்சுன்னா இன்சஃபிஷியன்ட் ஃபண்ட் அப்படின்ட்டு அந்த டிரான்சாக்ஷன் வந்து டிக்ளைன் ஆகும். ஸோ இது POS மிஷினில் மட்டும் கிடையாது, நீங்கள் ஏடிஎம்ல போயிட்டு மணி விட்ராவல் பண்ணும்போதுமே நீங்கள் வந்து 2000 வந்து ஏடிஎம்ல எடுக்கிறீங்க, உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து 1000 தான் இருக்குது அப்படின்னா ஏடிஎம் டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்சஃபிஷியன்ட் ஃபண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு எரர் வந்து காட்டும். ஸோ இந்த மாதிரி ஒரு எரர் உங்களுக்கு காட்டுச்சு அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சார்ஜ் உண்டு. இந்த இன்சஃபிஷியன்ட் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிற காட்டுற இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ₹20 plus GST வந்து வரும். ஸோ இது வந்து ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் நீங்கள் ஒரு ஏடிஎம்ல பணம் வரல அப்படின்ட்டு திரும்பவும் போட்டீங்க அப்படின்னா ரெண்டாவது உங்களுக்கு இந்த சார்ஜ் வரும். ஒவ்வொரு இன்சஃபிஷியன்ட் ஃபண்ட் டிரான்சாக்ஷனுக்குமே வந்து 20 plus GST வந்து உங்களுக்கு சார்ஜஸ் வந்து வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்ல கேஷ் டெபாசிட் பண்ணுறதுக்கான சார்ஜ். ஸோ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணி ஏடிஎம்ல கேஷ் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கே டெபாசிட் பண்ணால் மட்டும் உங்களுக்கு ஃபுல் ஃப்ரீ. இதுவே நீங்கள் உங்கள் ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணி வேறொருவரோட அக்கௌண்ட்டுக்கு வந்து நீங்கள் மணி டெபாசிட் பண்ணீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து சார்ஜஸ் இருக்குது. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னொரு ஆளுக்கு மணி டெபாசிட் பண்ணுற ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் 22 plus GST வந்து வரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் ஹவர்ஸில் நீங்கள் பண்ணால் மட்டும்தான் வந்து 22 plus GST வரும். இதுவே பேங்க் ஒர்க்கிங் டைம் இல்லாத டைம் வந்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 40 plus GST, அதாவது 40 ரூபா plus GST வந்து வரும். ஸோ இதுவே நீங்கள் ஏடிஎம் கார்டு இல்லாமலே ஏடிஎம்ல மணி டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டைமில் உங்களுக்கு இதே மாதிரி உங்களுக்கு 22 plus GST வரும். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் ஹவர்ஸில் பண்ணுறது மட்டும்தான் 22 plus GST. இதுவே பார்த்தீங்கன்னா நீங்கள் பேங்க் ஒர்க்கிங் டைம் இல்லாத டைமில் வந்து நீங்கள் ஏடிஎம்ல வந்து மணி டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கார்ட்லெஸ் டெபாசிட்க்குமே பார்த்தீங்கன்னா 40, அதாவது ₹40 plus GST வந்து உங்களுக்கு சார்ஜஸாக வந்து வரும். ஸோ நிறைய பேருக்கு வந்து ஏடிஎம்ல மணி டெபாசிட் பண்ணுறதுக்கு சார்ஜஸ் இருக்குன்னே தெரியாது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்தியாசமாக வரும். அதாவது பார்த்தீங்கன்னா ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணி அதர் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பண்ணாலுமே உங்களுக்கு சார்ஜஸ் வரும். அதே மாதிரி ஏடிஎம் கார்டு இல்லாமல் நீங்கள் பண்ணாலும் சார்ஜஸ் வரும். பேங்க் ஒர்க்கிங் ஹவர்ஸில் பண்ணால் ஒரு சார்ஜ், அதே மாதிரி நான் ஒர்க்கிங் ஹவர்ஸில் நீங்கள் பண்ணால் இன்னொரு சார்ஜ் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செக் புக் சார்ஜ். நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு செக் புக் தேவை அப்படின்னா செக் புக் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு செக் புக்கு சார்ஜஸ் வரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம உங்களுக்கு செக் புக்கு நீங்கள் ஃபஸ்ட்டாக வந்து ஒரு ஃபினான்சியல் இயருக்கு நீங்கள் 10 லீவ்ஸ் வந்து ஃப்ரீயாக வாங்கிக்கலாம். அதாவது 10 லீவ்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்க ஒரு ஃபினான்ஷியல் இயருக்கு. ஸோ அதுக்கு மேலே உங்களுக்கு செக் வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கிட்டீங்கன்னா 10 லீவ்ஸுக்கு ₹40 plus GST வந்து வரும். அதாவது 10 லீவ்ஸ் வாங்குனீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ₹40 plus GST வரும். ஸோ இதுவே வந்து எக்ஸ்ட்ராவாக 25 லீவ்ஸ் வாங்குனீங்க அப்படின்னா வந்து 75 plus GST வரும். ஸோ இது வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராவாக வாங்குற லீவ்ஸுக்கு வந்து இந்த மாதிரி சார்ஜஸ் வந்து வரும். ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாமே வந்து நீங்கள் அப்ளை பண்ணி ஒரு 7 டேஸுக்கு அப்புறம் வாங்குற மாதிரி இருக்கும். இதில் வந்து நீங்கள் எமர்ஜென்சி செக் அப்படிங்கிறத ஒன்று வாங்கிக்கலாம். எமர்ஜென்சி செக் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு உடனே செக் புக்கு தேவை அப்படின்னா பேங்க் விசிட் பண்ணி உடனே வந்து நீங்கள் வாங்கிக்கலாம், உடனே உங்கள் கையிலே கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு 10 லீவ்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 50 plus GST வரும். அதாவது 10 லீவ்ஸ் நீங்கள் வாங்கினாலே ₹50 plus GST வந்து உங்களுக்கு சார்ஜஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி செக் புக்லயும் வந்து நமக்கு விதவிதமா வந்து சார்ஜஸ் வந்து இருக்கு. அப்புறம் SBI பேங்க்ல லோன் சார்ஜஸ் பத்தி பார்த்துடலாம். லோன் சார்ஜஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க SBI பேங்க்ல பர்சனல் லோனோ ஹோம் லோனோ எடுத்திருக்கீங்க அப்படின்னா அதுக்கான ப்ரீ க்ளோஸ் சார்ஜ் வந்து பார்க்கலாம். ப்ரீ க்ளோஸ் சார்ஜ் பாத்தீங்கன்னா நீங்க ஆல்ரெடி எடுத்த லோன் வந்து அதோட டைம் பீரியட் முடியறதுக்கு முன்னாடியே நீங்க ப்ரீ க்ளோஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 3% வந்து சார்ஜ் வரும். அதை பாத்தீங்கன்னா கரண்டா அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் என்ன இருக்கோ அதை எவ்வளவு பே பண்றீங்களோ அதுல 3% வந்து உங்களுக்கு சார்ஜ் வரும். ஸோ அது அந்த சார்ஜை பே பண்ணி தான் நீங்க
நீங்கள் மொத்தமாக க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் நீங்கள் எஸ்பிஐ பேங்க்கில் வாங்குற லோனுக்கான ப்ராசஸிங் ஃபீஸ் என்ன வரும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டில் நீங்கள் பர்சனல் லோனுக்கான ப்ராசஸிங் ஃபீஸ் நம்ம பார்த்துலாம். பர்சனல் லோன் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா வந்து பர்சனல் லோனில் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வந்து லோனாக வாங்குறீங்களோ அந்த அமௌண்ட்டில் 1.50% வந்து உங்களுக்கு சார்ஜஸாக வந்து வரும். இந்த 1.50% வந்து 1000 ரூபாய்க்கு கீழே இருக்குது அப்படின்னா வந்து உங்களுக்கு மினிமம் 1000 rupees வந்து கன்ஃபார்மாக போடுவாங்க. 1000 + GST வரும். ஸோ இதுவே வந்து உங்களுக்கு ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து 1.50%ல் 15,000க்கு மேலே போகுது அப்படின்னா வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து 15,000க்கு மேலே வந்து உங்களுக்கு ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து போட மாட்டாங்க. ஸோ 15,000 + GST வந்து மேக்ஸிமமாக வந்து வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட எஸ்பிஐ பேங்க் அக்கௌண்ட்டோட நீங்கள் கோல்டு லோன் வைக்க போகிறீங்க அப்படின்னா கோல்டு லோனுக்கான ப்ராசஸிங் ஃபீஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். கோல்டு லோன் பார்த்தீங்கன்னா நீங்கள் கோல்டு லோன் வைக்கிறீங்க, எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வந்து லோன் வைக்கிறீங்களோ அந்த அமௌண்ட்டில் 0.50% தான் உங்களுக்கு ப்ராசஸிங் ஃபீஸாக வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மினிமம் 500 + GSTயும் மேக்ஸிமம் 10,000 + GSTயும் வந்து வரும். ஸோ மினிமம் உங்களுக்கு 500 கீழே வந்துச்சுன்னா 500 கண்டிப்பாக வரும். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ப்ராசஸிங் ஃபீஸ் 10,000 ரூபாய்க்கு மேலே போகுது அப்படின்னா வந்து உங்களுக்கு மேக்ஸிமமே 10,000 ரூபாய் வரும், அதுக்கு மேலே வந்து வராது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேசிக்காக ஒரு ஆள் வந்து எஸ்பிஐ பேங்க்ல சேவிங் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறாரு அப்படின்னா பேசிக்காக என்னென்ன சார்ஜஸ் வரும் அப்படிங்கிறத வந்து நம்ம பேசிக்காக பார்த்தோம். டோட்டல் சார்ஜஸ் பார்க்கணும்னா நமக்கு நிறைய சார்ஜஸ் வந்து வரும். ஸோ இதில் ஏதாவது சார்ஜஸ் வந்து நான் விட்டுருக்கேன், அந்த சார்ஜஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த சார்ஜஸ் எல்லாம் பார்க்கும்போது எஸ்பிஐ பேங்க் பெஸ்ட்டா அண்ட் ஒஸ்ட்டா அப்படிங்கிறது வந்து மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. அதே மாதிரி வேற ஏதாவது பேங்கோட சார்ஜஸ் வந்து ரிவ்யூ பண்ணி வீடியோ போடணும் அப்படின்னாலும் மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம ஸ்டார் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இந்த மாதிரி ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் ரெமோ. தேங்க்யூ.